அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆட்சி 6 மாசம் கூட தாங்காது, 3 மாசம் கூட தாண்டாது அப்படின்னு எதிர்க்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது, அவங்க தோல்வியை ஏத்துக்க முடியாம இப்படிலாம் புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆளுங்கட்சியே இப்ப தாவேக்காவே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மறுதேர்தலுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. ஏன்னா அதற்கான எல்லா வேலைகளையும் திரை மறைவுல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன? இப்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு வந்து பெரும்பான்மை கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகள்ல இருந்து கிடைக்குது. காங்கிரஸ் கட்சி, விசிகா போன்றவங்கலாம் அமைச்சரவையிலேயே பங்கெடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? அப்படியே ஆட்சி பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழுத்துக்கு மேலேயே தொங்கிக்கிட்டு இருக்கு ஆளுநர் கிட்ட உள்ள புகார் மனுக்கள் மற்றும் உயர்நீதிமன்றத்துல சில வழக்குகள். அதாவது இப்ப காலியா உள்ள 7 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் இந்த வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கிற வரைக்கும் நாங்க நடத்தவே மாட்டோம். இந்த வழக்குகளை முதல்ல முடிச்சு வச்சுங்க, அதுக்கப்புறம் நடத்திக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்துல உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சிகள்னு எடுத்துக்கிட்டா திமுகவும் சரி, அதிமுகவும் சரி 2 தரப்புல இருந்தே பாத்தீங்கன்னா ஆளுநர் கிட்ட போயிட்டு அவர்கள் மனு கொடுத்திருக்காங்க. குதிரை பேரம் நடக்கிறது வெளிப்படையா தெரியுது. நீங்க இதெல்லாம் முடிவு எடுப்பீங்களா? இல்ல ஏதாச்சும் தலையீடு பண்ணுவீங்களா? இல்ல பெரிய அளவுல சிக்கலாக வாய்ப்பு இருக்கு. சட்ட ஒழுங்கே வந்து சீர்கூடும் அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் ஆளுநர் கிட்ட போய் முறையிடுறாங்க. அதாவது திமுகலாம் இதுல வந்து ஒருபடி மேல எப்படின்னா, ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்னு கேட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுநர் கிட்ட போயிட்டு மனு கொடுக்குற இடத்துல திமுக இறங்கி வந்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆளுநர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துருப்பு சீட்டு மாதிரி தான் இருக்கு. அவர் நினைச்சா நிச்சயமா வந்து இந்த ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஏன்னா வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் வைகோ போன்றவங்கெல்லாம் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ட்டு. பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னா கட்சிகள்ல இருந்து எம்எல்ஏ வந்து சேர்றதுக்கு முன்னாடி நிச்சயமா அந்த குதிரை பேரம் தான். ஸோ அதனால அதில் மாற்றுக்கிறது இல்லை. வெளிப்படையா வந்து ஆதாரங்கள் இருக்கு. சரி, அப்ப இது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதை விட பெரிய காரணம் இந்த கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய குடைச்சல் அப்படிங்கிறதான். இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஊரக உள்ளாட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சியில நாங்க தாவேக்கா கூட கூட்டணியிலே இருந்தாலும் நாங்க தனியா தான் போட்டியிட போறோம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்டினுடைய தலைவர் வீரபாண்டி அவர்கள் சொல்றாரு. கூடவே என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் குதிரை பேரம் கலாச்சாரத்தை வந்து ஒழிக்கணும்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நிச்சயமா இங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. தாவேக்காவுல வந்து சேரக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாமே தங்கள் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு காரணம் குதிரை பேரம் அப்படிங்கிறத அவரே வந்து மறைமுகமா வந்து சொல்றாரு. ஸோ ஒரு கூட்டணி கட்சி தலைவரே வந்து பாத்தீங்கன்னா குதிரை பேர குற்றச்சாட்டுலாம் வந்து வைக்கிறாரு. கூடவே உள்ளாட்சி தேர்தலில் நாங்க தனியா தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, விசிகா தரப்புல இருந்து நீங்க திருமாவளவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தாவேக்கா வெற்றி பெற்றது எங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏன்னா நாங்க தான் அப்ப திமுக கூட்டணியில இருந்தோமே அப்படிங்கிறதுல இருந்து மாறி மாறி கூட்டணியில இல்ல, ஆனா அமைச்சரவையில இருக்கோம். நாங்க நாளைக்கே கூட கூட்டணியை முறிச்சுப்போம், அதான் எங்களோட சுதந்திரம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசி இப்படி குழப்பிக்கிட்டே வந்து இருக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. 5 எம்எல்ஏக்கு 2 அமைச்சரவை அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஆனாலும் எங்களுக்கு கூடுதலா ஒரு அமைச்சரவை வேணும் அப்படின்னு அவர்கள் டிமாண்ட் பண்ணி வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம வன்னியரசு அவர்கள் விசிகாவுல இருந்து இன்னைக்கு சமூக நலத்துறையினுடைய அமைச்சரா இருக்காரு இல்லையா, ஆதி திராவிடர் அப்படிங்கிற அந்த அமைச்சரவையுடைய பெயரை மாத்திட்டு இந்த சமூக நலத்துறை அப்படிங்கிற அமைச்சரவையில ஒரு அமைச்சரா இருக்கிறாரு. எங்களுக்கு இந்த அமைச்சரவை ஏன் கொடுத்தீங்க? நாங்க வந்து எங்களை வந்து நீங்க ஒரு பட்டியல் சமூகத்திற்காக போராடக்கூடிய கட்சியாவே பாக்குறீங்களா? இல்ல எங்களுடைய கட்சி ஒரு குறிப்பிட்ட சாதி கட்சியா பாக்குறீங்களா? அப்படி நீங்க பார்க்க கூடாது, எங்களுக்கு நீங்க வேற அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. இப்படி எல்லா தரப்புல இருந்தும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததுக்கு பின்னாடியும் கூட இவ்வளவு சிக்கலை இப்ப தாவேக்கா அரசு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப வேகமா இப்ப அதிமுக இருந்து எம்எல்ஏக்கெல்லாம் நம்ம இங்க வாங்கிட்டோம் அப்படின்னா அதே தொகுதிகளில் திருப்பி நம்ம விசில் சின்னத்துல போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று நாம கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம ஒரு பெரும்பான்மை ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. ஆனா இப்ப என்னன்னா அதற்கும் வந்து நீதிமன்றம் ஒரு ஆப்பை இறங்கியிருக்கு இல்லையா, நீங்க கண்டிப்பா நடத்தவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீதிமன்றம் கூட வந்து நேரடியா இந்த குதிரை பேர குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி இந்த தேர்தலில் நடத்தாம இல்லை. அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தேர்தல் வழக்குகள்னு சொல்லி இந்த வெற்றி செல்லாது, இவர்களினுடைய தேர்தல் வெற்றி செல்லாது அப்படிங்கிற அந்த வழக்குகளை சுட்டி காட்டி தான் இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இன்னுமே உயர் நீதிமன்றத்தில் இந்த குதிரை பேர வழக்குகள் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் மிக பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்க போகுது. இதற்கிடையில ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரசிடென்ட் ரூல், ஜனாதிபதியினுடைய ஆட்சியை நிறுவுறதுக்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டாவே வந்து டெல்லியில் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுதான் திருப்பியும் வந்து இங்க நடந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தாவேக்கா அரசு ரெடியா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இப்போ வந்து 35 விழுக்காடு கிட்டத்தட்ட ஓட்டு வச்சிருக்காங்க இல்லையா தாவேக்கா. நாம வந்து இப்போ கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய பலத்தோட இருக்கோம். இப்ப தேர்தல் வச்சாங்கன்னா நாம 55 விழுக்காடு ஓட்டு நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிறது அவர்கள் போடக்கூடிய ஒரு அரசியல் கணக்கா இருக்கு. இதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டா பாக்குறது அரவிந்த் கெஜ்ரிவால் 2015ஆம் ஆண்டு அமைத்த ஆட்சி. அதாவது 2015ஆம் ஆண்டு
தனி பெரும்பான்மையோட ஒரு ஆட்சி அமைக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஆனா அது முதல் முறை அவர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சது கிடையாது. அதற்கு முன்னாடியே 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய சார்பாக போட்டியிடுறாரு. அந்த கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளில் சேர்த்து மொத்தம் 28 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. அதே தேர்தலில் பாஜக 31 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் 8 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்க. 2013 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பெரும்பான்மையை பெறல, ஆம் ஆத்மி கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கல. ஆனாலும் ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இதுல தனிப்பெரும் கட்சியாக உள்ள பாஜக நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒதுங்கிக்கிறாங்க. அப்ப வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்குறாங்க, அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சரா ஆகிறாரு. இப்படி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிராக நான் ஒரு சட்டம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அவர்கள் சட்டமா ஏற்றுறதுக்கு முன் வரும்போது என்ன பண்ண முடியலன்னா பெரும்பான்மை கிடைக்கல. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அதை ஒரு காரணமா சொல்லி, அதாவது முதலமைச்சராக பதவியேற்று 49 நாள்ல தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. ஆட்சி கலையுது. ஆளுநர் ஜனாதிபதியினுடைய ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அங்க ஜனாதிபதி ஆட்சி தான் ஒரு வருஷத்துக்கு நடக்குது. சரியா பாத்தீங்கன்னா 2015 பிப்ரவரி மாதம் அடுத்த தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி கிட்டத்தட்ட பெரும்பான்மையோட 70 தொகுதிகளில் 67 தொகுதிகள் ஜெயிச்சு அவர்கள் வெற்றி பெறாங்க. ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் வெற்றி. அதற்கு பின்னாடி அவர்கள் ரொம்ப ரிலாக்ஸா ஆட்சி பண்ணாங்க. இப்ப நம்மளும் அதே மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சட்ட வல்லுநர்களிடம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசித்து வருவதாக தகவல். ஸோ கிட்டத்தட்ட அவர்கள் இது நோக்கி நம்ம பண்ணிடலாம். நமக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப ஃப்ரீயா ஆட்சி பண்ண முடியும், எந்த விதமான அழுத்தமும் இருக்காது, கூட்டணி கட்சிகளினுடைய பிரச்சனைகளும் இருக்காது, நம்ம அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கொடுத்தாலும் நாம கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா இருப்பாங்க, அவங்க தயவுல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற அடிப்பில் அவங்க ஆட மாட்டாங்க அப்படிங்கிறது விஜய் அவர்கள் போடுற கணக்கு. ஆனா இங்கதான் பாஜக இன்னொரு கணக்கு போடுறாங்க. பாஜகவை பொறுத்தவரை இப்போதைக்கு தமிழ்நாடு அரசியலை அப்படியே ஓரமா வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமா இப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான இலக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமா அவர்கள் என்ன பண்ண சாதிக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா முழுக்க சட்டமன்ற தேர்தலும் ஒரே டைம்ல நடக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் ஒரே டைம்ல நடக்கணும். அப்ப இந்த மாதிரி அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பல மாநிலங்கள்ல ஆட்சி கலைக்கப்படும், திருப்பியும் தேர்தல் நடத்தப்படும். இதுதான் ப்ரொசீஜரா இருக்கும். அதற்கு அவர்கள் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய இந்த அரசியல் மாற்றங்களை சாதகமாக கையாள நினைக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை ஆட்சி கவிழுது அப்படின்னா ஜனாதிபதியினுடைய ஆட்சி இங்க நடைமுறைப்படுத்தப்படும். அப்படி நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது விதி. ஆனா அந்த விதியில சில தளர்வுகள் இருக்கு. இங்க ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரைக்கும் ஜனாதிபதியினுடைய ஆட்சி இங்க நீடிக்க முடியும். ஸோ அப்படி 3 ஆண்டுகள் நீடிச்சு கொண்டு போய் அப்படி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதுல பிஜேபி மறுபடியும் ஜெயிச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, திருப்பி தமிழ்நாட்டுக்கும் ஃப்ரெஷ்ஷாவே தேர்தல் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல தான் அவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் இங்க அந்த மாதிரி ஆட்சி கலையிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல இந்த கூட்டணி கட்சிகள்லாம் நாங்க எதனால தாவேக்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, ஜனாதிபதி ஆட்சி வராம நாங்க பாத்துக்கிறோம், அதுக்காக தான் நாங்க தாவேக்காக ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா. அதற்கான பின்னணியெல்லாம் இதுதான். அவர்கள் நினைச்சாங்கன்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் கூட ஜனாதிபதி ஆட்சியிலே என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். ஸோ அதனால மறு தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல்களை உள்ளடக்கிய ஒன்றாகவும் மாறி நிற்குது. ஆனா தாவேக அரசு அதுக்கும் தயாரா தான் இருக்கிறாங்க. நாம மறு தேர்தல் வச்சு நாம திருப்பி போட்டிட்டோம்னா 200 தொகுதிகளுக்கு மேல சாலிடா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனா களம் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா கடந்த தேர்தலில் நாம முதலமைச்சராகவும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு தாவேகாவினரே நம்பாத போதுதான் மக்கள் இந்த முடிவை கொடுத்தாங்க. அப்ப இந்த முறை உறுதியா நாம தான் ஜெயிக்க போறோம், 200 தொகுதியில் நாம தான் ஜெயிப்போம் அப்படின்னு அவர்கள் அந்த கனவுல போட்டிட்டாங்கன்னா முடிவு மாறி கூட வரலாம். நான் எது எப்படியோ அதற்கும் அவர்கள் தயாரா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம், நீதிமன்ற வழக்குகள், இந்த பெரும்பான்மை இல்லாம ஆட்சி பண்றதுல வர்ற சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஆனா மக்களுடைய முடிவு அதுதான். மக்கள் தாவேக்காவுக்கு ஒரு பெரும்பான்மையான பவரை கொடுக்கல. ஒரு தனி பெரும் கட்சியாக அவர்கள் வாக்களிச்சிருக்காங்களே தவிர ஒரு பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல தாவேக்காவை வைக்கல. ஸோ மக்கள் முடிவு இதுதான் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு இவர்கள் இதே நிலைமையில் அப்படியே ஆட்சி பண்ணாங்கன்னா 5 ஆண்டுகள் தொடரும். ஒரு வேலையை மறு தேர்தல் வச்சு பார்த்துக்கலாம் நினைச்சாங்கன்னா பல சிக்கல்கள் இங்கே ஏற்பட இருக்கு. அதே மாதிரி எதிர்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா அது விடுற மாதிரி தெரில. என்னதான் நடந்தாலும் என்ன பண்ணாலும் தாவேக்கா இடைத்தேர்தல் நடத்தி விசில் சின்னத்தில் போட்டியிட்டு பெரும்பான்மை அவர்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இப்போ அந்த தொகுதி மக்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படிங்கிறத பாருங்க.
ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகள்ல தாவேக்காவினுடைய பிரதிநிதிகள் இல்ல, அவர்கள் வந்து திமுக, அதிமுக பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் கொண்டு போக முடியலன்னு ஒரு பக்கம் தாவேக்காவினுடைய அமைச்சர்களே புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இன்றைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்தினுடைய எம்எல்ஏ மற்றும் HR மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, சரத்குமார் அவர்கள், அவரே வந்து பாத்தீங்கன்னா புலம்புறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல அந்த தொகுதியில எம்எல்ஏக்களும் இல்ல, இப்ப அதிமுக சார்பா வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களும் இல்ல அப்படிங்கும்போது, அப்ப அந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட காலியானதா தேர்தல் ஆணையம் அறிவிக்கல. ஆனா அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் இல்ல. அப்ப எப்படி நலத்திட்டங்கள் போகும்? அந்த எம்எல்ஏக்கான ஃபண்டை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த தொகுதியை மேம்படுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தொகுதி மக்களினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்றதை நம்ம சொல்ல வரோம். ஸோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிய நபர்கள் மேல அந்த மக்கள் நிச்சயமா ஒரு கடுமையான கோபத்துல இருப்பாங்க. உங்களை நம்பி நாங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம் அப்படின்னா நீங்க இப்படிதான் எங்களை கைவிட்டுட்டு போவீங்களாங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு. அவர்கள் இன்றைக்கு தாவேக்காவுல வந்து இருந்தாலும் நாளைக்கு அவர்களுக்கே சீட்டு கொடுத்தா அங்க வெற்றி வாய்ப்பே வந்து பெரிய அளவுல கேள்விக்குறியா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆளுநர் இந்த மாதிரியான முடிவுகள்லாம் எடுக்க போறாரு அப்படின்ட்டு. ஆனா ஆளுநர் கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.